எனக்கு கொடுத்து வச்சது மாமா பொண்ணு தான் போல. மொத்தத்தில் நம் சிஎஸ்கே வாழ்க்கை ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிகோல் சேனல். இன்னைக்கு அன்பே டயானாங்கிற திரைப்படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம். ஜாமா திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வைத்த இயக்குனர் பாரி இளவழகன் இயக்கி இவர் ஹீரோவாகவே நடித்திருக்கிறார். இந்த படத்துல சென்னை பெரம்பூரில் வாழ்ந்து வரும் பாரி இளவழகன் அங்கே வசிக்கும் ஆங்கிலோ இந்தியனான ரம்யா ரங்கநாதனை கல்லூரி காலம் முதல் காதலித்து வருகிறார். எதற்கெடுத்தாலும் நம்ம ஆளுங்க என சாதியை பற்றி பேசும் தாய் ரோஜாவிடம் தன்னுடைய காதலை பற்றி சொல்ல முடியாமல் தவித்து வருகிறார் ஹீரோ. சொன்னால் பிரச்சனை ஆகிடுமோ என்ற குழப்பத்திலையும் இருக்கிறார். இதற்கிடையில தனது மகன் பாரிக்கு தன்னுடைய தம்பி மகனை ரோஜா திருமணம் செய்து வைக்க பேசி முடித்து விடுகிறார். இது வரை ஒருதலை காதலாக இருந்த நிலையில் ஒரு கட்டத்தில் பாரியின் காதலை ஏற்றுக்கொள்கிறார் ரம்யா. இப்படி ஒரு சூழலில் பாரி என்ன முடிவெடுத்தார்? ரம்யாவுடனான காதலை அம்மாவிடம் கூறி சம்மதம் வாங்கினாரா, இல்லை தனது அம்மா பார்த்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டாரா என்பதை இந்த படத்துடைய மீத கதை. கதாநாயகன் பாரி இளவழகன் தனது துடிப்பான நடிப்பால் கவனத்தை ஈர்த்திருக்கிறார். நகைச்சுவை, நடனம், எமோஷன் என அனைத்திலும் பட்டையை கிளப்பியிருக்கிறார். கதாநாயகி ரம்யா ரங்கநாதன் அழகிய நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார். இவர்களை தாண்டி நடிகை ரோஜா மற்றும் நடிகர் சேத்தனின் நடிப்பை படத்திற்கு மிகப்பெரிய பலம். மேலும் பரிதாபங்கள் கோபி, இஸ்மத் பானு உள்ளிட்ட அனைத்து நடிகர்கள் மற்றும் நடிகைகளின் நடிப்பிலும் எந்த குறையும் இல்லை. இயக்குனராக இப்படத்தை சிறப்பாக நடித்துள்ளார் பாரி. மெதுவாக செல்லும் முதல் பாதி திரைக்கதை நம்மை பொறுமையை சோதிக்க வைக்கிறது. ஆனால் இடைவேளைக்கு பின் திரைக்கதை வேற லெவல். காதல், எமோஷன், நகைச்சுவை என ஒவ்வொரு காட்சியையும் அழகாக செதுக்கியிருக்கிறார். கதாபாத்திரங்களின் வடிவமைப்பு சிறப்பாக இருந்தது. பெரம்பூரில் ஒவ்வொரு மொழிகளையும் சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய பேச்சு, நடை, உடை, பாவனையை காட்டிய விதம் சிறப்பாக இருந்துச்சு. நீண்ட இடைவெளிக்கு பின் தமிழில் என்ட்ரி கொடுத்து தந்துள்ள நடிகை ரோஜா நடிப்பில் பட்டையை கிளப்பியிருக்கிறார்னு சொல்லலாம். அதே போல நடிகர் சேத்தன் ஒரு பக்கம் நகைச்சுவையாகவும் மறுபக்கம் தனது மகனுக்காக துணையாக இருக்கும் ஒரு தந்தையாகவும் சிறப்பாக நடித்திருக்கிறார்னு சொல்லணும். காதல் காட்சிகள், கதாநாயகனும் கதாநாயகியும் சந்திக்கணும் அந்த அழுத்தம், கதாநாயகன் தனது காதலை வீட்டில் சொல்ல போராடிய காட்சிகள், நகைச்சுவையான காட்சிகள் மூலம் திரைக்கதையை கொண்டு சென்ற விதம், அதில் வைத்த சில ட்விஸ்ட் என எல்லாம் ரசிக்கும்படியாக இருந்தது. குறிப்பாக படத்தின் கடைசி 30 நிமிடங்கள் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆதி மீது ரோஜா வைத்திருந்த இந்த சிந்தாத பார்வை, மாறும் விதத்தை காட்சியை அமைத்திருக்கும் விதம், ஒரு நபர் முக்கியம் இல்லை, அந்த நபரின் குணம்தான் முக்கியம் என புரிந்து கொள்ளும் காட்சியும், அதை இயக்கிய விதமும் படத்தின் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் ஷெல்வி இப்படத்தை மிகவும் அழகாக திரையில் காட்டியிருக்கிறார். அதே போல பின்னணி இசை படத்திற்கு மிகப்பெரிய பலம். மேலும் மற்ற டெக்னிக்கல் விஷயங்கள் குறையே சொல்ல வேண்டாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் நடிகர் நடிகைகளோட பங்களிப்பு, குறிப்பாக ரோஜா மற்றும் சேத்தனின் சிறப்பாக நடிப்பு, இடைவேளை காட்சி மற்றும் இரண்டாம் பாதி, அப்புறம் திரைக்கதை அழகாக நகர்த்தி சென்ற விதம் சூப்பராக இருந்துச்சு. எமோஷனல் காட்சிகள் நல்லாவே ப்ளஸ் பாயிண்ட்டு. படத்தோட லாஸ்ட் ஒரு 30 நிமிஷம் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ மைனஸ் பாயிண்ட்னா மெதுவாக செல்லும் முதல் பாதி மட்டும்தான் மைனஸ் பாயிண்ட்டுங்கிற மாதிரி இருக்குது. மொத்தத்தில் இந்த அன்பே டயானா சிரிக்க வைத்தது மட்டும் இல்லாமல் சிந்திக்கவும் வைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக பார்க்கலாம் தியேட்டரில். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். நம்ம சேனலில் இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கோர் 3.5/5. சினிகுரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சினிமா ரசிகர்களே, சினிமா கூத்துக்கு எங்க குரலு, இது சினி குரலு. ஆமா, எங்க சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க.